தமிழ் கடவுள் முருகனின் தைப்பூச திருவிழா பயங்கர விமர்சையாக தமிழகம் எங்கும் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க மக்கள். எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய அந்தந்த முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து வந்து காணிக்கைகள் நேர்த்திக்கடன்களை செலுத்திய வண்ணமே இருக்காங்க. பழனியில் லட்சக்கணக்கான மக்கள் எந்நேரம் பார்த்தால் குவிஞ்ச வண்ணமே இருக்காங்க. பார்க்கவே அப்படி ஒரு ஆன்மீக தலமாக பழனி மாறி இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்னொரு விஷயத்த சொல்லியாகணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு செயலாளர் நியமிச்சிருக்காரு. அவர் தான் அண்ணன் கார்த்திக் ராஜா. அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ இந்த காணொலியில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் தைப்பூசத்துக்கு என்னப்பா சம்மந்தம்னா இந்த வீடியோட முடிவில் அது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக அண்ணனை பொறுப்பேற்ற உடனே தந்தை பெரியாருக்கு மாலையிட்டு மரியாதை செய்து செய்தியாளர்லாம் சந்தித்து பழனி முழுக்க ஒரு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போனாங்க. தாரத்தப்பட்ட மேலே முழங்க பயங்கரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், தளபதியுடைய ரசிகர்கள், மக்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பழனிக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் 3000 பேருக்கு மேலே அன்னதானம் வழங்கப்பட்டுச்சு. அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்கள் அந்த அன்னதானத்தை சிறப்பித்து கொடுத்தாரு. அதே மாதிரி பழனி நகரத்தினுடைய இளைஞரணி தலைவர் மிதுன் மனோகர் அவர்களும் இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டாரு. மற்ற நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், செயலாளர்கள் எல்லாருமே இந்த அன்னதான விழாவில் பெருமளவில் பங்கெடுத்துக்கிட்டு பண்ணாங்க. அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சாதாரண ஒரு இளைஞர் கூட்டத்தை, ஒரு மாணவர் கூட்டத்தை வெறும் சினிமா பார்க்க போகிறோம், எங்களுடைய தலைவரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய போகிறோம், மக்களுக்கான அரசியலை நாங்கள் பண்ண போகிறோன்னு ஒட்டுமொத்த இளைஞர் சமூகத்தையுமே ஒரு எழுச்சி மிக்க, ஆற்றல் மிக்க, ஒரு பொறுப்பு மிக்க மனிதர்களாக தளபதி அண்ணன் மாற்றிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த தைப்பூசத்தில் இருந்து மிகப்பெரிய நல்ல காலம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நடக்கும் அப்படிங்கிற என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் தளபதி வழியில் என்றைக்குமே நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம எல்லாருமே எடுப்போம் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது.